இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு வீட்டில் நைட் டின்னர் சாப்பிடுவதற்காக அப்பாவும் மகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க டேபிளில். அம்மா கிச்சன்ல இருந்து தோசையை எடுத்துகிட்டு வந்து அப்பாவிடம் கொடுக்கிறார்கள். அந்த தோசை தீந்து போய் இருக்கிறது. ஆனால் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தோசையை ஆசையாக வாங்கி நல்லா முறுமுறுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி சட்னியும் சாம்பாரையும் போட்டு ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அம்மா அடுத்த தோசையை எடுத்து வர கிச்சனுக்கு சென்று விடுகிறார்கள். இப்போது மகள் அப்பாவை பார்த்து கேட்குறார், அப்பா நீங்கள் பொய் தானே சொன்னீங்க, இந்த தோசை தீந்து தானே போயிருக்கிறது, ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, அம்மா இன்னைக்கு என்னமோ டயர்டாக இருக்காங்க போல், அதனால் கவனக்குறைவாக தீந்து போன தோசையை சுட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த தோசை தீந்து போயிருக்கிறதுனால அவங்க மனசையும் குறை சொல்லி தீந்து போக செய்ய நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகள் அப்பாவை பார்க்கும் பார்வையில் பெருமிதம் பொங்கி வழிகிறது. நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம், அப்பா அம்மாவையும் அம்மா அப்பாவையும் தங்கள் குழந்தைகளிடமே குறை கூறிக்கொண்டு இருப்பதை. சின்ன சின்ன காரணத்துக்காகவும் கணவனும் மனைவியும் பிரிவது என்பது இன்று மிகவும் சர்வசாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாகி விட்டது. குடும்பம் என்று இருந்தால் நிறை குறை இருக்கத்தான் செய்யும். அன்பு அதிகமானால் குறைகள் கண்ணில் தெரிவதில்லை. அன்பினால் உங்கள் வீட்டை கட்டுங்கள். பெற்றோர்களே, உங்களை ஹீரோவாகவும் ஹீரோயின்களாகவும் பார்த்து உங்கள் குழந்தைகள் வளர்கின்றன. உங்கள் குழந்தைகளுக்கு குறைகளை நிறைகளாக மாற்றி யோசிக்க கற்றுக்கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பமும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழும். வாழ்க்கை இனிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.